தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். பிசி எக்ஸாம் நேற்று நடந்து முடிஞ்சிச்சு. இந்த பிசி எக்ஸாம்க்கான ஆன்சர் கீஸ் மற்றும் கட் ஆஃப் வீடியோ வந்து நான் அடுத்தடுத்து வெளியிடுறேன். ரைட்டா? எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. வழக்கம் போல் 6லேருந்து 10 புக்கில் வந்து கேட்டிருக்காங்க. வழக்கம் போல் பிசி எக்ஸாம் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்துச்சு. அது சைக்காலஜி ஆகட்டும், ஜிஎஸ்ஆர் இருக்கட்டும், எல்லாமே ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. ரைட்டா? அங்கே கட் ஆஃப் எல்லாமே வந்து நான் அடுத்தது சொல்கிறேன். இப்போதைக்கு நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க, எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரைட்டா? பிசி எக்ஸாமுக்கான கட் ஆஃப், ஆன்சர் கீஸ் எல்லாமே இதெல்லாம் நம்ம சேனலில் அடுத்தது வீடியோ வரும். இப்போதைக்கு இந்த பிசி எக்ஸாமில் இன்னொரு விஷயம் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, தென்காசியில் ஒரு குறிப்பிட்ட பள்ளியில் குறிப்பிட்ட எக்ஸாம் சென்டரில் நிறைய பேர் வந்து எக்ஸாம் எழுதியிருக்காங்க. ரைட்டா? அந்த எக்ஸாம் எழுதுனதுல உள்ள ஒரு 2 நபர்கிட்ட, அதாவது 2 நபர்கிட்ட செல்போன் இருந்த மாதிரியும், அந்த செல்போன்ல வந்து அந்த கொஸ்டின் பேப்பரை போட்டோ எடுத்து வெள்ளையாட்டியும் ஆன்சர் கேட்ட மாதிரியும் ஒரு 2 பேரை வந்து உள்ள வந்து பிடிச்சிட்டாங்க. கையங்காலமா பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி விசாரணை நடத்தி வெளில யார் யாரெல்லாம் உனக்கு ஆன்சர் சொன்னது, ஏன்னா நீ எப்படி உள்ள செல்போன் எடுத்துட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு பெரிய விசாரணையே இப்போ நடந்துட்டு இருக்கு. அதில் அரெஸ்டும் பண்ணிட்டாங்க 3 பேரை அரெஸ்டும் பண்ணிட்டாங்க. ரைட்டா? அதில் நம்ம செய்தித்தாளில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த 2 பேர்ல ஒரு நபர் யார் அப்படின்னா, ஒரு நபர் கோபிகிருஷ்ணனா பேர், கோபிகிருஷ்ணன் ஒரு நபர், அவர் உள்ள போயிருக்காரு. அந்த 2 பேர்ல ஒரு ஆள் உள்ள செல்போனோட உள்ள போயிட்டாரு. இதுல என்ன ஆச்சுன்னா, உள்ள எப்படி செல்போனோட போனாங்கிறத மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா உள்ள போறப்ப கையில என்ன வச்சிருக்க, எலக்ட்ரானிக் வாட்ச் வச்சிருக்கியா, என்ன கால்குலேட்டர் வச்சிருக்கியான்னு சொல்லிட்டு தீவிரமா செக் பண்ணி தான் உள்ள அனுப்புவாங்க. ஆனால் செய்தித்தாளில் குறிப்பிட்டபடி பார்த்தீங்க அப்படின்னா, அவர் உள்ளாடைக்குள்ள வச்சுட்டு அது என்ன ட்ரிக்குன்னு பயன்படுத்தலாம் அதுமே வச்சுட்டு உள்ள போயிருக்காரு போல. ரைட்டா? எப்படியோ செல்போனை உள்ள கொண்டு போயிட்டாரு. உள்ள கொண்டு போயிட்டு கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க. இப்ப கொடுத்த கையோட நம்ம இப்ப நீங்க டிஎன்பிசி எக்ஸாம் வைங்களே, 200 பேஜ் இருக்கும். நீங்க 200 பேஜும் போட்டோ எடுத்து முடிக்கிறதுக்குள்ள எக்ஸாமே முடிஞ்சிடும். ஆனா பிசி எக்ஸாம்ல அப்படி இல்லை. ஜிஎஸ், சைக்காலஜி இது 2 தான் ஸ்கோரிங் பேப்பர். இது மட்டுமே 14 பக்கம் தான். 14 பக்கம் தான். அதனால உள்ள போயிட்டு இவர் என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா, ஒரு கொஸ்டின் ஒன்லைன் தான், பெரும்பாலும் கொஸ்டின் ஒன்லைன் தான். சைக்காலஜிலாம் கொஞ்சம் டேட்டா இன்டர்பிரேஷன் கேள்வியெல்லாம் கேட்பாங்க. என்ன அது அந்த அளவுக்கு பேஜ் இழுக்காதுன்னு வைங்களேன். 14 பேஜ் தான். ஏன்னா 14 பேஜை சும்மா நீங்க வந்து செல்போன் வச்சு போட்டோ எடுத்து பாருங்களேன், ஃபாஸ்டா எடுத்து பாருங்களேன். ஜஸ்ட் ஒரு 3 நிமிஷம், அதிகபட்சம் நம்ம ட்ரைனிங் பண்ணீங்கன்னா 2 நிமிஷம் முடிச்சிடலாம். 14 பேஜ் சல்சல் போட்டோ எடுக்கலாம். ரைட்டா? அப்படி எடுத்து எப்படியாவது ஆன்சர் எப்படியாவது இது பண்ணி பிசியை பாஸ் பண்ணி நினைச்சு போட்டோ எடுத்து வெளில யாருக்கும் அனுப்பிச்சு விட்டுருக்காரு. வெள்ளை அமுச்சு விட்டது 2 பேருக்கு அமுச்சு விட்டுருக்காரு. அந்த கோபிகிருஷ்ணன் சொல்லக்கூடிய அந்த நபர் வெள்ளை 2 பேருக்கு அமுச்சு விட்டுருக்காரு. அமுச்சு விட்டது வெள்ளை அமுச்சு விட்ட நபர்ல ஒரு பொண்ணு ஒரு பையன். ரைட்டா? 2 பேத்துக்கும் சரி, ஒருத்தவங்க மிஸ் ஆனா கூட இன்னொருத்த ஆன்சர் சொல்லிடுவான், இவனுக்கு தெரியாது இது இவங்க இந்த பொண்ணு சொல்லிடும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேத்துக்கு, இவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கக்கூடிய 2 பேத்துக்கு அமுச்சு விட்டுருக்கான்னு வச்சுக்கங்க. அவங்க 2 பேரும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, தெரிஞ்ச வரைக்கும் இவங்க சொல்லியிருக்காங்க போல, இந்த கோபி உள்ள இருக்கக்கூடிய எக்ஸாம் ஹாலுக்குள்ள கூடிய கோபிகிருஷ்ணன் அமுச்சு விட்டுருக்காங்க. 1க்கு ஏவை போடு, 3க்கு சியை போடுன்னு சொல்லிட்டு சாட்ஜிபிடியோ அதை பார்த்து அமுச்சு விட்டுருக்காங்கன்னு வச்சுங்களேன். தெரியாத சில கேள்வி அவங்க 2 பேருக்கு இருந்திருக்கு போல. இந்த 2 பேர் எங்க எக்ஸாம் வெளில, எக்ஸாம் ஹாலுக்கு வெளியில. ரைட்டா? வசூல் ராஜா படத்துல வர மாதிரி எக்ஸாம் ஹாலுக்கு வெளியில அந்த 2 பேருக்கும் தெரியாத சில கேள்விகள் இருக்கும்ல, அதை என்ன பண்ணிருக்காங்கன்னா, 3வது ஆளுக்க கூடிய 40 வயசு கொண்ட இன்னொரு நபருக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அது வயசு 40. ரைட்டா? அவட்ட இந்த பையன் உள்ள, நம்ம பையன் உள்ள போயிருக்கான், இந்த சில கொஸ்டின் தெரியலன்னு சொல்லிட்டு இவங்க அவட்ட கேட்டிருக்காங்க. அவர் இவங்களுக்கு அனுப்ப, இவங்க திரும்ப இந்த பையனுக்கு அனுப்ப, அப்படியே 70 கொஸ்டின் வச்சு விளையாண்டுருக்காங்கன்னு வைங்களேன். என்ன ஒட்டுமொத்தமா இந்த அதாவது என்ன சொல்றது, இந்த மாதிரி முறைகேடுல விளையாண்டுருக்காங்க இந்த 4 பேரும். அப்புறம் இன்னொரு நபர் அதுமே இன்னொரு நபருக்கு வெளில யாருக்கா கேட்டிருக்கா போல. அந்த 2 பேர் மொத்தம் 6 பேர் சிக்கியிருக்காங்க. இது வந்து செய்தித்தாளில் குறிப்பிட்டபடி 6 பேர். ரைட்டா? ஸோ இது எனக்கே ரொம்ப ஷாக்கா இருக்கு. அதாவது இந்த விஷயம் வந்து இந்த ஒரு எக்ஸாம் சென்டர்லாம் ஏன்னா பிடிச்சனால 2 பேர் தெரியுது. மற்ற எக்ஸாம் சென்டர்ல பிடிக்காத மாதிரி கூட இருக்கலாம். விசாரணை நடந்துட்டு இருக்கு. ரைட்டா? விசாரணை நடந்துட்டு இருக்கு. பார்ப்போம் என்னன்ட்டு. இது வரைக்கும் வந்து 3 பேர் வந்து அரெஸ்டே பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் 3 பேரை அரெஸ்டே பண்ணிட்டாங்க. என்ன ஆச்சரியன்னா, இந்த அளவுக்கு வந்து எப்படி தைரியம் வந்துச்சுன்னு எனக்கு புரியல. ஏன்னா வெளில போறப்ப செக் பண்ணி அதெல்லாம் பண்ணி எப்படியா உள்ள போயினா கூட அந்த போட்டோ எடுக்கிறது இருக்குல்ல, அதுக்கு மிகப்பெரிய தைரியம் வேணும். ஏன்னா இன்விஜுவல் அங்கே இருந்து சுத்திட்டு இருப்பாங்க. ஏன்னா டக்குன்னு போட்டோ எடுத்து அப்படியே பார்த்து அப்படி அனுப்புறதுங்கிறதே ஒரு பெரிய டென்ஷனோட ஒரு இது இருக்கணும். ஏன்னா உள்ள எக்ஸாம் ஹாலில் உள்ள போன பையனும் அந்த வெளில 2 பேர்த்த கேட்டாங்களோ, இவங்களுக்கான வயசு வந்து 25-27 கூட தான் இருக்கும். வெறும் 25-27 தான். ரைட்டா? அந்த பொண்ணு இவங்களா இந்த வயசுல 25, இந்த பையனுக்கு 27 நினைக்கிறேன். ரைட்டா? 27 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ப்ரெஷராக இருக்கும் போல. ஏன்னா கல்யாணம் அது எதுவும் ப்ரெஷராக இருக்கும். இந்த குள்ளநெறி கூட்டத்தில் வர மாதிரி நான் கல்யாணம் பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு லவ் பண்ணுற மாதிரி சேலஞ்செலாம் பண்ணியிருக்கான் போல. விழிகளிலேன்னு சொல்லிட்டு விளையாண்டுருக்கான். டக்குன்னு தூக்கிட்டாங்க. விழிகளில் வான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. என்ன நினச்சிருக்கான் உள்ள போன பையன், சரி செமஸ்டர் எக்ஸாமு மிட் டேர்ம் எக்ஸாம்லாம் போயிருக்கோம், அதில் மிஞ்சி போய் என்ன பண்ணுவாங்க டீச்சரு, பிச்சு போடுவேன், போய் முட்டிக்கால் போடு, போய் வெளில போய் நில்லு அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சு உள்ள போயிருக்கான் போல. என்ன தூக்கி ஜெயில போட்டது இவனே எதிர்பார்க்கல போல, உள்ள போனவங்களே எதிர்பார்க்கல. ரைட்டா? தயவு செஞ்சு சொல்லிக்கிறேன், வெளில அவ்வளோ பேர் வந்து வெறித்தனமா படிக்கிறாங்க, அவ்வளோ உழைப்ப போடுறாங்க.
ரைட்டா? இந்த மாதிரி நீங்க செய்யறது வந்து மறைமுகமா அவ்வளோ உழைப்புக்கு, அதாவது அவ்வளோ பேர் உழைப்பு போடுறாங்களே, நீங்க மதிக்காம குறுக்கு வழியில நீங்க தேர்ந்தெடுக்கீங்க தெரியுமா? இது இப்போதைக்கு நீங்க மாட்டிட்டீங்க. ரைட்டா? நீங்க மாட்டலன்னா கூட ஏதோ ரூட்ல வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை சந்திப்பீங்க. அதையும் நான் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி குறுக்கு வழியில போறவங்க தயவு செஞ்சு சொல்லிக்கிறேன், வாழ்க்கை வாழ்றோம். ரைட்டா? வாழ்க்கையை நேர்மையா உண்மையா வாழ்ந்துருவோம், அவ்வளவுதான் மேட்ரு. அப்படி அந்த ஒரு நேர்கோட்டில் வாழ்ந்தா மட்டும் தான் கரெக்டாக போக முடியும். ரைட்டா? பாருங்க எந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து விட்டுருக்கு பாருங்க. நல்லா டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க இதை ஒரு இதாக வச்சுட்டு உள்ள போய் நம்ம ஒரு 200 கேள்வி எடுப்போம் அப்படின்னா ஒவ்வொரு கேள்வியும் தடிமாடு ராஜா. நீ நினைக்கிற மாதிரி இந்த கேள்வியெல்லாம் ஒன்லைன் கேள்வி சல்சல்னு 14 கேள்வி உனக்கு கொடுக்குறது 250 பக்கம் தடிமாடு. நீ எல்லாத்தையும் போட்டோ எடுத்து முடிக்கிறதுக்குள்ளேயே டைம் முடிஞ்சு வாப்பான்னு வாங்கிட்டு போயிடுவாங்க. நீ எங்க வெளில அமுச்சு விட்டீங்கன்னா அவனே பேந்த முடிப்பான். என்ன அது சாட் ஜிபிடியில் போட்டாலும் சாட் ஜிபிடி திஸ் இஸ் தடிமாடு கேள்வி சென்ட் அனதர் கொஸ்டின் சொல்லி விட்டுரும். அதனால வந்து தயவு செஞ்சு இதெல்லாம் வந்து ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்க கூடாது. ஸோ விசாரணை வந்துட்டு இருக்கு. அடுத்தது என்ன நடக்குது, என்ன திருப்பம் நடக்குது, வேற எக்ஸாம் சென்டரு இல்லை இது மூலமா ஏதோ பெரிய நெட்வொர்க் இருக்கா, அதெல்லாம் வந்து விசாரணை முடிவுல நமக்கு தெரிய வரும். ரைட்டா? சரி, இது ஒரு நியூஸ். இது தவிர பிசி எக்ஸாமுக்கான ஆன்சர் கேஸ் கட் ஆஃப் கேட்டிருந்தீங்க, நான் அடுத்தது சொல்கிறேன். இன்னும் பார்த்துருப்பீங்க, நான் நம்ம வீடியோவில் அடுத்து நம்ம சேனலில் வெளியிடுவோம். ப்ளஸ் எஸ்ஏ எக்ஸாம் படிக்கிறவங்களும் அடுத்து என்ன செய்யணும்னு கேட்பீங்க, நான் அதையும் சொல்கிறேன். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, சமீபத்தில் சாணக்கியா சேனலை சேர்ந்த ரங்கராஜ் பாண்டே அவர்கள், ரைட்டா? சாணக்கியாவில் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவர் ஒரு பேட்டியை கொடுத்துருப்பார் போல. அது அவர் சேனல்லே அவர் எப்போவுமே அரசியல் பேட்டி அது மாதிரி கொடுப்பார்ல, அந்த வியூகம் அதெல்லாம் கொடுப்பாரு. எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி இருக்கும், யாருக்கு சாதகம் அதெல்லாம் சொல்லுவார், அந்த ஸ்ட்ராட்டஜி அது மாதிரி பேசியிருக்காரு போல. அதில் டிஎன்பிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்டர்வியூவில் டிஎன்பிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் வெளிப்படைத்தன்மை இல்லை, முன்னாடிலாம் வெளிப்படைத்தன்மையோடு இருந்துச்சு, இப்போலாம் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு போல. அதை எடுத்து நம்ம டிஎன்பிஎஸ்சி உறுப்பினர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி சார்ந்த ஒரு உறுப்பினர், பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சார்ந்த உறுப்பினர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரங்கராஜ் பாண்டே நீங்கள் இப்படி கூறினது ரொம்ப தவறு. ஏன்னா அதாவது நாங்கள் வெளிப்படைத்தன்மையோடு தான் இருக்கோம், நீங்கள் எப்படி ஆதாரம் இல்லாமல் இப்படிலாம் பேசக்கூடாது. நீங்கள் அதாவது நாங்கள் ரொம்ப வெளிப்படைத்தன்மையோடு இருக்கோம். அந்த இன்டர்வியூவில் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரன்சி, மாஸ்கிங் இந்த மாதிரி நிறையா விஷயத்தை நாங்கள் வந்து பின்பற்றுகிறோம். ப்ளஸ் அந்த டம்மி நம்பர்லாம் கொடுத்து ரொம்ப ரொம்ப டெடிக்கேட்டடாக, ரொம்ப சின்சியராக, ரொம்ப டிரான்ஸ்பரன்சியோடு நாங்கள் இருக்கோம், எங்களை போய் இப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்தது வந்து லாஸ்ட்டில் வந்து சில யூடியூபுகளை போல கற்பனைகளோட பொய்யை கலப்பது மிகவும் ஆபத்தானது. இன்டர்வியூவில் கலந்து கொண்ட ஒருவரை நீங்கள் கேட்டிருந்தீர்கள் என்றாலே உண்மை தெரிந்திருக்கும். இன்டர்வியூவில் போய் கலந்துக்கிட்டவங்கள ஒருத்தவங்களை கேட்டாலே உண்மை புரிந்திருக்கும் சொல்றாங்க. அதில் என்னன்னா, சில யூடியூபுகளை போல் கற்பனைகளோடு பொய்யை கலப்பது மிகவும் ஆபத்தானது. இந்த கற்பனையோட பொய்ங்கிறது இருக்குல்ல, அங்கதான் நமக்கு இது இருக்கு. ஏன்னா டிரான்ஸ்பரன்சி இன்டர்வியூல மட்டும் தான் இருக்கணுமா, அதுக்கு முன்னாடி மெயின்ஸ் எக்ஸாம்ல இருக்கக்கூடாதா, அதுமாதிரி பிலிம்ஸ் எக்ஸாம் டிரான்ஸ்பரன்சி எதிர்பார்க்க கூடாதா, குரூப் 4 எக்ஸாம்ல ஒரே எக்ஸாம் ஏன்னா அதில் இது எதிர்பார்க்க கூடாதா, டிரான்ஸ்பரன்சி எதிர்பார்க்க கூடாதா? ஏன்னா குரூப் 4 எக்ஸாம் ரிசல்ட்டோட ஏன்னா ஃபைனல் ஆன்சர் கீஸ் வெளியணும்னு சொல்லிட்டு யூபிஎஸ்சிக்கு சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் கொடுத்துருக்கு. அது யூபிஎஸ்சி ஓகேன்ட்டாங்க. யூபிஎஸ்சிக்கே அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டு தானே ஆகணும். ஃபைனல் ஆன்சர் கீஸோட, அதாவது அந்த ரிசல்ட்டோட ஃபைனல் ஆன்சர் கீஸை வெளியிடுங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம கோரிக்கை வைக்கிறோமா இல்லையா? அப்போ இது இப்போ நீங்கள் டிரான்ஸ்பரன்சிங்கிறது இந்த இன்டர்வியூவில் மட்டும் தானா? இந்த குரூப் 4 எக்ஸாமு, ப்ரிலிம்ஸு, மெயின்ஸ்லாம் டிரான்ஸ்பரன்சி அதை பற்றி கொஞ்சம் விரிவாக கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கிற. இந்த ரிசல்ட்டோட ஃபைனல் ஆன்சர் கீஸ் வெளியிட்டா என்ன, எத்தனை கேள்விக்கு நீங்கள் மார்க் கொடுத்தீங்க, எத்தனை கேள்வி நீங்களே எக்ஸ்பர்ட் கமிட்டினீங்களா, அதில் எத்தனை கேள்வி தான் கரெக்ட் கொடுத்தீங்க, தப்பான கேள்விக்கு என்னதான் பண்ணீங்க? ஏன்னா ரொம்ப சயின்டிஃபிக்காக இருக்குல்ல, அதனால தான் நம்மளை அட்டாக் பண்ணுறாங்க. இந்த அர்பன் இன்ஃப்ளேஷனை அதை வச்சு தமிழ்நாடு ரைஸ் ஆச்சுன்னு ஒரு கூற்றுக்கான கேள்வி சரினாங்க. ஆனால் ஒரு சயின்டிஃபிக்காக டெக்னிக்கலாக பார்த்தா தப்பு, அதுதான் கோரிக்கை வச்சோம். அப்போ அதுக்கு நீங்கள் என்னதான் பண்ணீங்க? ஒரு 15 கேள்வி தப்பாக கொடுத்தீங்களா, அதுக்கு தப்புக்கு நம்ம ப்ரூஃப்லாம் அதுக்கு என்னதான் செஞ்சீங்க, எப்படி தான் மார்க் போட்டீங்க, யார் தான் பாஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வருதா இல்லையா? டிரான்ஸ்பரன்சின்னு இருக்குல்ல, அந்த வெளிப்படைத்தன்மை. சில யூடியூபர்களை போல் கற்பனைகளோடு, இப்போ இது கற்பனையா, அப்போ ஃபைனல் ஆன்சர் வெளியிடாங்கிறது நம்ம கற்பனையோட பேசக்கூடிய ஒரு விஷயமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ரைட்டா? அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பிரச்சனை, ஏகப்பட்ட அந்த குரூப் 4 எக்ஸாம்லேயே கொஸ்டின்ஸ் ரொம்ப டஃப்பானது, அது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டுக்கு இன்ன வரைக்கும் அவங்க பதில் சொல்லாமல் இருக்கிறது, உடனே டக்குன்னு குரூப் 2 எக்ஸாம் ஈஸியாக கேட்கறது, உலகத்தில் எங்கேயா நடக்குமா அது? ஒரு மாதிரி மெச்சூரிட்டி இல்லாமல் பேசுகிறாங்க பார்த்தீங்களா அவங்க. அதாவது குரூப் 4 எக்ஸாமில் கஷ்டமாக கேட்டு, 10th லெவல் எக்ஸாமை கஷ்டமாக கேட்டு, டிகிரி லெவல் எக்ஸாமை ஈஸியாக கேட்குறாங்க. ஏன்னா நம்ம எல்லாம் கேட்டனால ஓகே நம்ம இப்போ ஈஸியாக கேட்டோம் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து போன வருஷம் குரூப் 2 எந்த அளவுக்கு டஃபாக கேட்டாங்க, குரூப் 4 அதை விட ஈஸியாக கேட்டாங்க. போன வருஷம் இங்கே ஒப்பிட்டு பார்த்தா தெரியும். ஏன்னா சில பேர் வந்து ப்ரிலிம்ஸ் இது என்ட்ரி லெவல் எக்ஸாம் சொல்லிட்டு சொல்லுவீங்க.
அதனால நான் சொல்லிக்கிறேன், என்ன வெளிப்படைத்தன்மை வெறும் இன்டர்வியூல மட்டும் இருக்கக்கூடாது. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம், மெயின்ஸ் எக்ஸாம், குரூப் 4 எக்ஸாம், குரூப் 2 எக்ஸாம் எல்லாத்துலயும் வெளிப்பட ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் எப்ப நோட்டிபிகேஷன் போடுறீங்களோ அதுல இருந்து கடைசி வரைக்கும் இல்ல வேகன்சி 10,000 வரைக்கும் ஏத்தணும். இது கவர்மெண்ட் நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை, அரசாங்கத்தில் வைக்கக்கூடிய முதன்மையான கோரிக்கை என்னன்னா வேகன்சி 10,000 வரைக்கும் ஏத்தணும், 10,000 வரைக்கும் ஏத்தணும். ஏன்னா பார்டர்ல அவங்க எல்லாமே புலம்பிட்டு இருக்காங்க. ஏன்னா 10,000 வரைக்கும் ஏத்தணும். நீங்க ஃபைனல் ஆன்சர் கீஸும் வெளியில இப்போ டிரான்ஸ்பரன்சினா எல்லாமே வெளிப்படைத்தன்மையா தானே இருக்கணும், ரைட்டா? வேகன்சி ஏத்தணும், அதையும் சொல்லிக்கிறேன். பிளஸ் லாஸ்டா எஸ்ஏ எக்ஸாம் அடுத்த மாதம் டிசம்பர் மாதம் வரப்போகுது, ரைட்டா? ஸோ டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி எஸ்ஏ எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் ப்ளஸ் யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸும் படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அதே படிச்சுட்டே இருங்க, டெஸ்ட்டு போட்டே இருங்க. நம்ம யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம மார்க் டெஸ்ட்டு எல்லாமே யூடியூப் ஆப் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேத்துக்கும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு வாரம் கழிச்சு நான் அதை வெளியிடுறேன். எப்பப்பெல்லாம் மார்க் டெஸ்ட் நடத்தலாம் யூடியூப்லேயே நம்ம போடுற மாதிரி ஒரு பிளான் இருக்குது, எஸ்ஏ எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி, ரைட்டா? ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 அது பாட்டுக்கு தனியாக சூப்பர் பிரெயின் மெத்தட் போயிட்டு இருக்கு, ஆப் யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஏ எக்ஸாமுக்கும் சொல்லிக்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம பிளேலிஸ்ட்ல கோ டு பிளஸ் வார் ரிவிஷன் இருக்கும். தயவு செஞ்சு அந்த ரிவிஷனை ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டிங்கனாலே எஸ்ஐ வந்து முழுமையாக முடிஞ்சு. சயின்ஸும் சேர்த்து சொல்கிறேன், நான் சயின்ஸில் ரொம்ப முக்கியம். ப்ளஸ் ரீசிங், ஆப்டிடியூட் எல்லாத்துக்கும் நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம யூடியூப் சேனலோட குருநாத் ஐஏஎஸ் அகாடமி பிளேலிஸ்ட்டில், ரைட்டா? ப்ளஸ் இலவச மார்க் தேர்வுகள் விரைவில் நான் அந்த அறிவிப்பை வந்து நான் கொடுக்குறேன். ஏன்னா எஸ்ஏ எக்ஸாம் தான் வெறித்தனமாக எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருப்பீங்க. நான் அதுக்கு வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து நான் சொல்கிறேன், இந்த மார்க் டெஸ்ட் மார்க் எக்ஸாம் எப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் அதுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள், ரைட்டா? ஜிஎஸ் அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ் ஜிகே வேணுமா, இல்லை சைக்காலஜியில் ஆப்டி ரீசிங் வேணுமா, தமிழ் இங்கிலீஷ் இந்த மாதிரி வேணுமா, எது வேணும்னு நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம சொல்லுவோம், ரைட்டா? ஏன்னா நம்ம டிஎன்பிசி போகிறது ஏற்றாலும் எஸ்ஐயும் பயன்படுத்தி தான் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸு பார்த்து தான் இருக்காங்க. நான் அதுக்காக சேர்த்து சொல்கிறேன், ரைட்டா? ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.